ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். கிருஷ்ணதேவராயர், அவர் படைப்பெருவரங்க, தெனாலிராமன் எல்லாருமே சேர்ந்து அவர் அப்பப்போ நாட்டை நகர்வலம் வருவார். நகரம் வளம் வரும்போது மக்கள் குறை இதெல்லாம் கேட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருப்பார். அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது தெனாலிராமன் ஆனால் அந்த ராஜாவுக்கு புகழ்ச்சி இது எதுவும் பிடிக்காது. அதே புகழ்னாலும் அவர் மயங்கிட மாட்டார். இப்படி இருக்கும்போது அப்படியே போயிட்டே இருக்கும்போது உடனே தெனாலிராமா இந்த உலகத்திலேயே சிறந்தது எது தெனாலிராமா அப்படின்னு கேட்டுருக்கு. ஒன்று ஐயோ அவர் தெனாலிராமன், நீங்கள் தான் ராஜா, உலகத்திலேயே சிறந்தவர் அப்படின்ட்டுருக்கு. சரி, அதை எப்படி வச்சு சொல்கிற? கிழக்கில் கோவாவிலேருந்து கட்டாக் வரையும் உங்கள் நிலப்பரப்பு தான். அப்புறம் கட்டாக்கிலேருந்து மேற்கு கடற்கரையும் உங்கள் நிலப்பரப்பு. அதனால் நீங்கள் தான் ராஜா சிறந்தது. சரி, என்னை விட சிறந்தது, உங்களை விட சிறந்தது உங்கள் தலைநகரம் விஜயநகரம் தான். ராஜா உடனே மகிழ்ந்துட்டார். சரி, இதெல்லாம் எல்லாத்தையும் விட ரொம்ப உயர்ந்தது இது. சரி வாங்க ராஜா, நான் போகும்போது அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்கு. இப்படியே பேசிட்டே சரி ராஜாவை பற்றி இப்படியே போயிட்டு இருக்கும்போது ராஜா, உங்களை விட உயர்ந்தது, உங்கள் நாட்டை விட உயர்ந்தது யார் கேட்டிங்களா? பாருங்கள், அதை ஒரு வேலை விவசாயி நல்லா உச்சி வெயிலில் கிணறு நோண்டிகிட்டு இருந்தான். கிணறு நோண்டிகிட்டு இருக்கும்போது ராஜாவை கூப்பிட்டு, ஆமாம் பாருங்கள் ராஜா, அவன் ஏழை விவசாயி. அவன் உச்சி வெயிலில் பாடுபட்டு கிணறு நோண்டிகிட்டு இருக்கான். அதனால் அவன் தான் ராஜா, உங்கள் எல்லாத்தையோட சிறந்தவர் அப்படின்ட்டு. உடனே ராஜா மகிழ்ந்து, சரி எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்படி சொல்கிறேன்னா, அவர் அவன் ஏழை விவசாயி. அவன் கிணறு அவனுக்காக நோண்டலை, ஊர் மக்களுக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கும் இதுக்காக அவன் ஒரே ஆள் நோண்டிகிட்டு இருக்கான். அதனால தான் மகாராஜா அவர் சிறந்தவர் அப்படின்ட்டு இருந்திருக்காங்க. அவன் உடனே சரி, மகாராஜா உடனே அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். உடனே அவர் அங்கே போய் அரசவையில் போய் நல்ல திட்டங்கள், அரிய திட்டங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு செயல்படுத்தினார். இன்னும் இது ராஜாவுக்கு திடீர்னு மக்கள் மனமான, அதுதான் ராஜா நகர்வலம் ஒரு விவசாயி கிணறு நோண்டி அந்த விவசாயிக்கே இவ்வளோ நலன் இருக்கும்போது நான் ராஜா எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் உடனே அந்த விவசாயிக்கு பரிசு பொருள்லாம் கொடுத்து நல்லா எல்லா மக்களுக்கும் நல்லா, அதான் ஊருக்கு எங்கெங்கே கிணறு இல்லை, எங்கெங்கே நலத்திட்டம் செய்து உடனே ராஜா நலத்திட்டம் செய்யணும், எல்லா மக்களும் போனாங்க. இந்த மனமாட்டத்துக்கு காரணம் அந்த கிணறு நோண்டு. அவருக்கு அதை எடுத்து சொன்னது தெனாலிராமன். நன்றி.